ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ் அதான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எதை சிந்தசிஸ் பண்ண போகிறோம்னா சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸை சிந்தசிஸ் பண்ண போகிறோம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்மா. இந்த டெஃபினேஷனுக்கு 1 மார்க்கு, நீங்கள் எழுதக்கூடிய 2 ஈக்குவேஷனுக்கு ஒரு மார்க், மொத்தம் 3 மார்க் அலாட் பண்ணுவாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். The reaction of carbon monoxide with hydrogen at a pressure of less than 50 atmosphere using metal catalyst at 500 to 700 Kelvin yields saturated and unsaturated hydrocarbon. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். யார் யார் ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து என்னன்னா 500 to 700 கெல்வின் டெம்பரேச்சரும், அதே மாதிரி லெஸ் தேன் 50 அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஏரோவில் மென்ஷன் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக மேலே அந்த டெஃபினேஷன் நீங்கள் எழுதியே ஆகணும். இப்போ வாங்க ஈக்குவேஷன் போவோம். யார் யார் ரியாக்ட் ஆகிறா? கார்பன் மோனாக்சைடு ரியாக்ஷன் வித் யாருமா? ஹைட்ரஜன். ரைட்டா? கார்பன் மோனாக்சைடு ரியாக்ஷன் ஹைட்ரஜன் என்ன கொடுக்குது எனக்கு அப்படின்னா சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். யாரு நமக்கு தெரியும்? அல்கேன் தெரியும். அல்கேனுடைய ஃபார்முலா என்னது? CnH2n+2. இதுதான் அல்கேனுடைய ஃபார்முலா. அகைன் இதே கார்பன் மோனாக்சைடு ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் அண்ட் கிவ்ஸ் என்னதுமா? அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். யார் அவங்க? நான் இங்கே அல்கீன் எடுத்துக்க போகிறேன். அதோட ஃபார்முலா வந்து என்னது? CnH2n. ரைட், நல்லா கவனிங்க. கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்து இங்கே ஒரு அல்கேனை கொடுத்துருச்சு. ரிமைனிங் யார் இருக்கா? இங்கே ஆக்சிஜன் மட்டும் இருக்குது. அப்போ ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து எதை கொடுக்கும் அப்படின்னா வாட்டர் மாலிகுலை கொடுக்கும். அதே மாதிரி இங்கே எழுதிக்கங்க, வாட்டர் மாலிகுலை கொடுக்கும். சரியா? இது இன்னும் பேலன்ஸ் ஆகலை. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னு சார் சொல்கிறேன். கவனிங்க தங்குங்களா. இங்கே எப்படி இருக்குது? 2n+2 இருக்குல்ல, அது பேர் என்ன எழுதுங்கன்னா 2n+1 எழுதுங்க போதும். இங்கே 2n+2 இருக்குல்ல, அது போல் என்ன பண்ணும்? 2n+1 எழுதுங்க. ரைட். இங்கே எத்தனை கார்பன் இருக்குது? n கார்பன்ஸ் இருக்குது. இங்கே n போட்டுக்கோங்க. இங்கே என்ன பண்ணிக்கோங்க? n போட்டுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆயிரும். ஏன்னா n ஆக்சிஜன் டேலி ஆயிரும். முடிஞ்சிருச்சா? ரைட். அதே மாதிரி தான் இங்கே n போடுங்க. இங்கே 2n தானே இருக்குது. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுங்க? 2n போட்டுருங்க. ரிமைனிங் எல்லாம் அப்படியே தான் போட்டுருங்க. சரிங்களா? கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷன் எழுதணும். ஏதோ புரியாத மாதிரி இருக்கும் பார்த்தா, ஆனால் நான் சொன்ன ப்ரொசீஜர் படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஏன்னா கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் 2 தான் ரியாக்ட் ஆகுது. உங்களுக்கு அல்கின் 2 கொடுக்குது. நீங்கள் இதில் இருந்து அப்புறம் என்ன பண்ணுங்கள்? இந்த நம்பரிங் வரைக்கும் வாங்க, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வாங்க.